ஒரு மீன் இருக்குல்ல, மீனோட செட்டில் இருக்கு பாத்தீங்களா, சேமஸ் அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா சார், ஃபேஸ் பாடி ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து குருலன்ஸ், அதாவது ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஒரு 5 இயர்ஸா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே அவங்க போகவே கிடையாது. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா பக்கமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்மெல் வந்துட்டே இருக்கு, சாப்பிட முடியல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. 7 மந்த்ஸ் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எடுத்த ஒரு செகண்ட் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சிவியர் இச்சிங் இருக்கும். அப்படி இச்சாச்சு அப்படின்னா லைட்டா சொரிஞ்சாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு செல்லுலாம் கீழே விழுந்துருச்சு. மேட் விரிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மேட் நிறைய கொட்டும், அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 மந்த் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மேட்லாம் விரிக்கிறது கிடையாது, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போறேன் அப்படின்னாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ணன் சார் வந்துருக்காங்க நினைக்கிறேன். டேரக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிகேடி அவங்க வந்து திண்டுக்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துக்கும் போது நாளைக்கு நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிரியாட்டினின் லெவல் வந்து 16 சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இமீடியட்டா நீங்க டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன நைட் கான்டாக்ட் பண்றாங்க மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நீங்க நாளைக்கு வாங்க, என்னன்றதை நம்ம பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஃப்டர்நூன் போல வர சொன்னேன். வந்து பேசும்போது அவங்க வந்து அவங்க மிஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. வருத்தப்பட்டு ரொம்ப அழுது சொல்றாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கு சார், டயாலிசிஸ் தான் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு ரிப்போர்ட்ஸ்லாம் நான் காமா பார்த்துட்டு ஓகே இப்படி பண்ணிக்கலாம், நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவர் வெள்ளத்தியாக சொன்னாங்க. அவங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார் என்ன பயம் போடுறாங்க சார், கிட்னிலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, இமீடியட்டா டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் வந்து கிட்னி வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து பி பாசிட்டிவ் சார், ஸோ அதனால நான் 15 வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது இல்லை மேம் அதெல்லாம் தேவையில்லை, நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன சிரிச்ச போதோட வருவீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 டேஸ்ல நான் மெடிசன்ஸ் கொடுத்து 1 வீக் 10 டேஸ்ல வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட கிரியாட்டினின் லெவல் வந்து 6.3 சம்திங் அந்த மாதிரி வந்துச்சு வித்தின் அ வீக். அதாவது வந்து கிரியாட்டினின் லெவல் வந்து 1 பாயிண்ட் குறைகிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். அவங்களுக்கு வந்து 16 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 6 பாயிண்ட் சம்திங் கொண்டு வந்து அவங்க கொடுத்து இப்போ ரெகுலர் மெடிசன் இருக்காங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம இருக்காங்க, சிரிச்ச போதோட வந்து போறாங்க சார். நீங்க வந்து கவலையப்படுறது அது சார் வந்து ஈஸியா ரெக்கவரி ஆகிட்டு நீங்க இதெல்லாம் எதுவும் டிரான்ஸ்மிஷன் தான் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கடைசியா அவங்க சொன்ன வார்த்தை, சார் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மையாவே சத்தியமா சொல்றேன், உங்களை சுத்தமா நம்பவே கிடையாது. ஏதோ சரி ஓகே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் எடுத்ததுக்கு பிறகுதான் நம்பிக்கை இருக்கு. அண்ட் உங்களோட பேச்சுல தான் சார் எனக்கு பாதி இருந்துச்சு. என் வீட்டுல சிரிக்கவே மாட்டாரு சார், உங்களை தான் சிரிக்கிறாரு சார்.